ஹலோ காய்ஸ், யார் வந்திருக்கா பாரு. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஃபேக்கு வந்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் பக்கத்தில் இருக்குது. ஸோ வந்து இந்த பக்கம் காட்டு, இந்த பக்கம் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ரூஃப் டாப்பில் ஒரு டெரஸில் வந்து அழகாக செட்டு மாதிரி போட்டு கர்டைன்ஸு இந்த குடில் மாதிரி செட்டப்பெல்லாம் போட்டு அழகாக பெட்டர் மேக்ஸ் லைட்லாம் வச்சு ரொம்ப அழகாக வந்து செட் பண்ணிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உட்காந்து போங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சாங்கும் போட்டுட்ருக்காங்க, ஒரு மாதிரி வைபாக அழகாக இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், சாப்பிட்டுட்டு அப்படியே பேசுவோம். மெக்சிகன் சீஸி பாஸ்தா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதான் ஏன் உடனே சொல்கிறேன்னா, முன்னாடி நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, அதனால தான் உடனே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு வாய்க்கும் ஹலப்பினோஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து அரபியாட்டா மக்ரோனி பாஸ்தா வித் சாசேஜஸ். ஒரு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் பாதி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அடுத்து துப்பா வரணும், அதை நம்ம வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி இந்த காஃபி வந்துருக்கு. காஃபி வந்து இந்த மாதிரி ஒரு அழகான இதில் இருக்குது. டேஸ்ட் பண்ணிப்போம். டேஸ்டி காஃபி வந்து துப்பா வந்துருச்சு. துப்பா சாப்பிடலாம். நம்ம நூடுல்ஸ் மாதிரி இருக்கா. சிக்கன் துப்பா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சைனீஸ் துப்பா. சைனீஸ். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நார்மல் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது. மேலே முட்டை அவிச்சு வச்சுருக்காங்க, அழகாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக தாண்டா இருக்குது. நல்லா தான் இருக்குது. சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்பூனில் ஜூஸ்லாம் குடிக்க முடியாது. பெரிய சோழர் பரம்பரை. இந்த ஸ்பூன் நம்ம வந்து ஹேசல்நட் லாட்டே குடிக்க போகிறோம். நார்மல் சாக்லேட் லாட்டே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் ஹேசல்நட்டு ஸ்பெஷலாக எதுவுமே தெரியல. சுகர் போட்டிருக்காங்க. நார்மலாக இருக்குது. லைக் நார்மல் நைஸ், பட் நார்மல், டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. இது பேப்பர் ரோஸ்டாடா. நம்ம உட்காந்துருக்கிற ப்ளேஸ்லேருந்து அப்படியே ரைட் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு குடில் செட்டப்பில் நம்ம உட்காந்துருக்கோம். வெரி நைஸ். அண்ட் அப்படியே நம்ம உட்காந்துருக்க செட்டப்பில் இருந்து லெஃப்ட் போனோம்னாலும் சேம் குடில். இந்த மாதிரி வந்து பெட்டர் மேக்ஸ் லைட்லாம் போட்டிருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு நம்ம சாப்பிட்டதுல எது ரொம்ப பிடிச்சிருக்கு? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஸ்பைஸ் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. நான் இன்னும் சாப்பிடல, ரெண்டுமே நல்லா இருக்கு. ஓகே. ஸோ காய்ஸ், இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 50 மீட்டர்ஸ் எஸ்ஆர்எம் லேக்லேருந்து, வலிமை காலேஜ் அந்த லேக்லேருந்து 50 மீட்டர்ஸ்லேயே இந்த பிளேஸ் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. வெரி நியர்பை. யாராச்சும் இங்கே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் ட்ரை பண்ணதில்லன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி யாரும் இன்னும் இங்கே ட்ரை பண்ணாதவங்க நியர்பையில் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.